ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லி இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்துட்டு ஐபிஎல் 2024 பிளே ஆஃப்ஸை மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கும் நமக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஐபிஎல் 2024 பிளே ஆஃப்ஸை தான் இவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட லீக் மேட்சஸையும் இவங்க மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆர்சிபி இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா முடியாத காரியம் அப்படிங்கிறதுனால இப்போ வில் ஜாக்ஸ் அண்ட் ரீஸ் டாப்லி ஏர்லியராகவே நம்முடைய இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்களுடைய ஸ்குவாடில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறதா இப்போ ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேர்ல்டு கப் ஸ்குவாட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வேறு லெவலில் அவங்க உள்ளே வர போகிறாங்க. வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லி, அது மட்டும் இல்லாமல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஸ்குவாடுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. அது இன்னும் ஒரு மிகப்பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபி இந்த தடவை பிளே ஆஃப்ஸை முதல்லே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வில் ஜாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஃபுல்லாக ஒரு இந்தியன் கோரான ஒரு பவுலிங் லைனப் வச்சு வந்திருந்தா பிளே ஆஃப்ஸை கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃப்ஸ் இல்லாமல் தான் வெளியேற போகிறாங்க. 7 தோல்விகள் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிபியோட பாக்கெட்டில் இருக்குது. அடுத்த 4 மேட்ச் அப்படிங்கிறத தொடர்ந்து வின் பண்ணால் 14 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த 14 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு மற்ற டீம்ஸோட டிபெண்டன்சியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஆஃப்ஸ்குள்ளே ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் நேற்று லக்னோ வின் பண்ணதுக்கப்புறமா அந்த சான்ஸும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இஃப் ஏதாவது ஒரு லக் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்து மும்பையும் அடுத்தடுத்து மேட்ச் தோத் பண்ணி மேலே இருந்த டீம்ஸ் எல்லாம் தோல்வி தழுவிட்டே வந்தாங்கன்னா நம்ம 4 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணி 14 பாயிண்ட்ஸோட நெட் ரன் ரேட்டிங் பூஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த 4th பொசிஷன் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆர்சிபி 4th பொசிஷனை ரீச் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்கு போனால் தான் அங்கே அடுத்த பிரச்சனை ரீஸ் டாப்லி அண்ட் வில் ஜாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வில் ஜாக்ஸ். ரீஸ் டாப்லி கூட நம்ம டீலில் விட்டுறலாம். ஏன்னா ரீஸ் டாப்லியே பெரிய லெவலில் நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து பேக் பண்ணியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. லாஸ்ட் இயர் இன்ஜுரி வெளியே போயிட்டார். இந்த வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லியாகணும். அதனால் ரீஸ் டாப்லியோட இடத்துல இப்போ நம்ம இந்தியன் பேஸ் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் லாக்கி ஃபெர்கூசனை கூட நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அதனால் வில் ஜாக்ஸ் சப்போஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. கவர் அப்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஓவர்சீஸ் சைடில் ஃபாஃப், மேக்ஸ்வெல், கேமரூன், வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வில் ஜாக்ஸோட இடத்துல நல்ல ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் இன் பேக்கப் அப்படிங்கிறத நம்ம தேடணும். அதனால் பிளே ஆஃப்ஸுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் நமக்கு அடுத்த 3 மேட்சஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து வின் பண்ணோம் அப்படின்னா இந்த தேடலாம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்ஸோட அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதும் சப்போர்ட் ஆகி ஆர்சிபி அடுத்து வரப்போகிற 4 மேட்சையும் தொடர்ந்து வின் பண்ணி அவங்க வேறு லெவலில் இந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறத அட்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி அவங்க பிளே ஆஃப்ஸை ரீச் பண்ணால் இப்போது வில் ஜாக்ஸ் அண்ட் ரீஸ் டாப்லியை நம்ம ரீஸ் டாப்லியை யூஸ் பண்ணல. பட் ஆனால் வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வில் ஜாக்ஸோட இடத்துல யாரை யூஸ் பண்ணால் அந்த ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறத சரி பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீனோட புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.